ச்சே முடியவும் இல்லை, வேற வழியும் இல்லை. நின்னுங்க பாஸ், நானும் சொல்றேன். மேத்னோ ஜெனிஷா சும்மா தானே இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே, அதானே சொல்ல போறீங்க. என்ன பாஸ் நீங்க படிச்சு எழுதி வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க படப்பாடம் பண்ணிட்டு. ஐயோ நம்ம டைலாக் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? சரி பாஸ் பதவியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது பார்த்துக்க. அதான் அன்னைக்கே போட்டி வச்சு எங்களை ஏமாத்திட்டீங்களே, இப்போ நீங்கள் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமாம் பாஸ், போ பாஸ். நான் உங்க கூட பேச மாட்டேன். சரி அவன் பேசட்டும், நான் உங்க கூட பேசுவேன். செல்ல குட்டி பாஸ்னே. பாஸ் நம்ம கூட சேரவே மாட்டேங்காங்க. எனக்கும் ஒரு நாள் லீடராக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஸ்கூல்லையும் என்னை லீடராக வைக்க மாட்டேங்காங்க. லிசானா ஜனனியும் அதில் லீடராக இருக்கா. இங்கே ஏன் என்னை வைக்க விட மாட்டேங்கியா? நான் வேற யாரு கூடயாவது சேரணும்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்யறது? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. சரி அது காடு பார்த்துக்குவாரு. என்ன ஃபாத்திமா வரா? அக்கா அவ கூட ஜெனிஷாவும் தான் வரா. அது எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாவோ? அவளுக்கும் இவளுக்கும் மேட்ச் ஆகல. ஹாய் அக்கா. ஹாய் ஃபாத்திமா. என்ன ஃப்ரெண்ட்? வாட் ஹேப்பன்? அக்கா நான் வந்து ஏஞ்சல் சரசக்கின் கூட விளையாடணும்னு வந்தேன். அப்படியா? அவ அமெரிக்கா போயிருக்காளே. என்ன மறுபடியும் சீஃப் கெஸ்டாவா? ஆமா, அவங்கள அப்பப்போ கூப்பிடுவாங்க. எங்களை கூட தாய்லாந்துல கூப்பிட ரொம்ப வாய்ப்பு இருக்குதுப்பா. கூப்பிடுன்னாங்க. ஆமா எங்களை கூப்பிடுவேன்னாங்க. அக்கா அப்போனா சரி வந்து சென்டர்ல நின்று என்னத்தை செய்யுது ஒன்று வச்சுட்டு. ஏன் நான் நல்லா இல்லையோ? கியூட்டா குட்டியா இருக்கியே. ஆமா அந்த அக்கா ஏன் வராங்க தெரியல. அவங்க ஏன் பின்னாடியே வந்தாங்க. ஓஹோ அப்படியா? நீ இவளை கையே வைக்க முடியாது அவ மேல. கடத்தலான்னு பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். ஜெனிஷா நின்னு. என்னப்பா லிசானா? ஏய் என்னப்பா சோகமா போத? இவ பின்னாடிலாம் வந்தியா? என்ன இவ பின்னாடிலாம் வரக்கூடாது. அவங்க நான் எங்க வேணாலும் போவேன். இப்போ நான் என்ன சொல்லு, என்னத்தானு சொல்லு, அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடியும். நீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி பிரோஜனம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் லிசா நீ இவள வீட்டுக்குள்ள கூட்டு போ. சரி பார்பி வா. பாய்க்கா. பாய். வா இங்க உட்காரு. இங்க வேண்டாப்பா, நம்ம பார்க் போமே. சரி வா பார்க்காது போ நடந்து. இப்ப பார்க் வந்தாச்சு, சொல்லு என்ன ஆப்பண்டா? நீ தங்கிலீஷ் பேசுறியோ? ஆமா என்ன ஆப்பன்னா சொல்றேன். நான் பதவியா இருக்கணும்னு நானும் மேக்ஸிமம் ஆசையா இருந்தோம். அதான் பாஸ்கிட்ட கேட்டோம். பாஸ் ஒரு போட்டி வச்சாங்க, 2 போட்டி. ஃபர்ஸ்ட் போட்டியில் நான் ஜெயித்தேன், செகண்ட் போட்டியில் மேக்ஸிமம் ஜெயித்தான். அப்போ எங்கள் 2 பேர்த்தையும் பாஸாக வைக்காம நான் சும்மா சொன்னேனே, நீங்கள் நம்பினீங்களா? டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தா எனக்கு சோகமாயிட்டு. அதான் இன்னைக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக அவ கூட பேசாமல் இன்னைக்கு காலையில் வந்து அவட்ட கேட்டேன். என்ன பாஸ் இது? ஒரு பிரோஜனமே இல்லை பாஸ். நாங்கள் தானே அவங்களோட 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவங்க ஒன்றுமே கேட்கல. அவ மேத்ஸ்ல கூட சேர்ந்துட்டா. ஓஹோ இன்னும் இருக்குது, இவ்வளோதான் நீ நினைக்காத. அடுத்து அவள் அப்பா வந்து அவளை திட்டினாங்க. அடுத்து என் வீட்டுக்கும் வந்தாங்க. ஏன் நீ எப்படி பண்ண? பதவி என் பிள்ளை நல்லா படிக்கா, அதனால அவளை லீடராக வைங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கீங்க. ஜனனி குட்டியாக இருக்கா. அப்போ சென்டரில் இருந்தால் என்னாச்சு? அவங்க சொன்னாங்க.
ஓஹோ, அவ்வளோ தைரியம் ஆயிட்டா நம்ம இங்கிலீஷ் சாருக்கு. அவங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சரி சரி, நான் பேசுறேன். சரியா, நான் பேசுறேன், நீ பயப்படாத. எனக்கும் அவங்க கூட சேரணும் ஆசையா இருக்கு. இவ்வளோ நாளா ஃப்ரெண்ட் ஆயிட்டு எப்படிப்பா விட மனசு வரும்? ஆமா, எனக்கும் தான். சில நேரம் நானும் தான் யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டேன்னா எனக்கு தான் மனசு கவலையா இருக்கும். அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். ஆமா ஆமா. ஆமாடி, பார்த்து ஜெனிஷா. பரவாயில்ல, உங்களுக்கு கீழே மண்ணா இருந்தது வலிக்கிட்டேன். மண்ணா வலிக்கா தர இருந்தது, அதான். ஓ அதானா, சரி சரி. வா, இப்போ நாம ஸ்லைட்ல எதையாவது உட்காந்து பேசுவோம். இங்க வச்சு என்னத்த சொல்ல போற? வேற எதுவும் இல்லை. நான் காசு வாங்காம வந்தேனா, அந்த பஸ் டிரைவரை நான் அடிச்சிட்டாங்கப்பா. ஐயோ, அப்போ நீ வந்துருனியா எங்க பஸ்க்கு? ஆமா, அந்த கிளவிலாம் என்ன பார்த்து சொன்னாங்க. சரி, சிரிப்பு அடக்குவோம், இல்லை அவன் ஃபுட்டாடி நமக்கு அவப்படாமாயிரும். சரி சரி, வேற சொல்லவா? சொல்லி அதுக்கு தானே இருக்கேன். நீ எங்க 3 பேரும் சேர்த்து விடுப்பா. சரி வா போவோம், சேர்த்து விடுறேன். ஆமா, இது எங்க? இது வேற எங்கேயும் இல்லை, என்னோட சொந்த லேப்பு. ஓ அப்படியா? ஆமாப்பா, இது என் சொந்த லேப்பு தான். இப்போ உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது லேசர் கட்டர் மாதிரி செய்யணும், அதான் உண்டு. இப்போ என்ன செய்யறது, எப்படி பண்ண? இங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி. சரி, நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அங்கே போ, தொடச்சிக்கோ, கையாச்சு தொடச்சிட்டு நின்று. அப்பாடி, ரெடி. ஒரு 1/2 hourல ரெடி பண்ணியாச்சே. ரெடி. சரி, இதை ஓப்பன் பண்ணி. few minutes ago. அப்பாடி, பண்ணியாச்சு. வா போவோம். இதை தூக்கிட்டு தான் போகணும். சரி, இதை தூக்கிட்டு தான் போகணுமோ? இல்லை, அப்படிலாம் இல்லை, இப்படி கூட வச்சுட்டு போகலாம். அப்போ நீ அதை வச்சுக்கோ. சரி, இப்படி வச்சு கொண்டு போகலாம். கீழே வச்சாச்சு. வா, நம்மளும் போவோம். நான் வரேன். என்ன லிசானா கூட இந்த ஜெனிஷா வாரா? பாஸ், இனிமே நான் கூட பேச மாட்டேன். சொன்னதான்ப்பா. என்ன பெரிய ராணி மாதிரி வந்து நிற்கா பாரு. இதான் வந்தாலே ஒரு பெரிய இவ, ஊர்ல பெரிய இல்லாதவ. இது என்னது, மைக்கா? என்ன ஸ்பீச் சொல்ல போறோம்? ஸ்பீச்சா? போச்சு. இங்க வா, நான் உன்ட்ட ஆலோசனை சொல்லணும். என்ன ஆலோசனை? பக்கத்தோட தொப்பாட்டாட நின்று நம்ம உனக்கு ப்ரேயர் தான் பண்ணி ஆகணும். இருந்தாலும் இதை போடும். நிஞ்சா டெக்னிக் ஆஃப் fled to Janani for joined with Jenisha. போட்டு விட